ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் சதோ பிரதானம், அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்றால் பாபாவை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். பாரஸ்நாத், அதாவது தங்கமாக மாற்றக்கூடியவர் சிவபாபா. பாரஸ்புரி, அதாவது சொர்க்கத்திற்கு நம்மை எஜமானர் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். இது முள் நிறைந்த காடு, நம்மை மலர் நிறைந்த தோட்டத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். அவர் தானே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் சாதாரண வயோதிக உடலில் வருகின்றேன், வந்து ராஜ யோகத்தை கற்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகமாகும். இங்கே உயர்ந்ததிலும் உயர்ந்த குறிக்கோள் என்ன அப்படின்னா ராஜா ராணி ஆவதாகும் சொல்கிறாரு. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 16/4/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சதோ பிரதானம் ஆக வேண்டுமென்றால் பாபாவை அன்போடு நினைவு செய்யுங்கள். பாரஸ்நாத், தங்கமாக மாற்றக்கூடியவர் சிவபாபா உங்களை பாரஸ்புரிக்கு, அதாவது சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு தாரணையின் மூலமாக புகழுக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள்? பதில்: மிக மிக பணிவுடையவர்களாக ஆகுங்கள். எந்த ஒரு விஷயத்தின் அகங்காரமும் இருக்கக்கூடாது. மிகவும் இனிமையாக ஆக வேண்டும். அகங்காரம் வந்தால் எதிரியாக ஆகிவிடுகிறீர்கள். தூய்மையின் விஷயத்தின் மூலமாகத்தான் உயர்ந்தவர்களாக அல்லது கீழானவர்களாக ஆகின்றார்கள். தூய்மை இருக்கும்போது மரியாதை இருக்கிறது. தூய்மையற்ற நிலையில் இருக்கும்போதுதான் அனைவருக்கும் தலை வணங்குகிறார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாபாவும் நாம் இந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார். பக்தி மார்க்கத்தில் பலவிதமான அநேக சித்திரங்களை உருவாக்கி விடுகிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பாரஸ்நாத்தை ஏற்றுக்கொள்வது போலாகும். அவருடைய மிகப்பெரிய கோவில் இருக்கிறது, ஆனால் எதுவும் இல்லை. 4 நுழைவாயில்கள் இருக்கின்றன, 4 மூர்த்திகள் இருக்கின்றன. 4வதில் கிருஷ்ணரை வைத்திருக்கின்றார்கள். இப்போது எதையாவது மாற்றி இருக்கலாம். கண்டிப்பாக பாரஸ்நாத் என்று சிவபாபாவை தான் சொல்ல முடியும். மனிதர்களை பாரஸ் புத்தி உடையவர்களாகவும் அவர்தான் மாற்றுகின்றார். மனிதர்களை பாரஸ் புத்தி உடையவர்களாக அவர்தான் மாற்றுகின்றார். எனவே முதலில் அவர்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். பின்னால் முழு உலகமும் இருக்கிறது. சூக்ஷ்ம வதனத்தின் உலகம் எதுவும் இல்லை. பின்னால் லக்ஷ்மி நாராயணன் அல்லது விஷ்ணு இருக்கின்றார். உண்மையில் விஷ்ணுவின் கோவில் கூட தவறாகும். விஷ்ணு 4 புஜங்களை, அதாவது கைகளை உடையவராக இருக்கின்றார். 4 புஜங்களை உடைய மனிதர்கள் யாரும் இருப்பதில்லை. பாபா புரிய வைக்கின்றார். லக்ஷ்மி நாராயணன் இருக்கின்றார் அல்லவா, இவர்களை ஒன்றாக்கி விஷ்ணுவின் ரூபத்தில் காட்டி இருக்கின்றார்கள். லக்ஷ்மி நாராயணன் இருவரும் தனித்தனி ஆனவர்களாக இருக்கின்றார்கள். சூக்ஷ்ம வதனத்தில் விஷ்ணுவிற்கு 4 புஜங்களை காண்பித்து விட்டார்கள். இருவரையும் சேர்த்து 4 புஜங்களாக்கி விட்டார்கள். மற்றபடி அப்படி இருப்பதில்லை. கோவிலில் 4 புஜங்களை காட்டுகிறார்கள். அது சூக்ஷ்ம வதனத்தின் உடையதாகும். 4 கைகளிலும் சங்கு, சக்கரம், கதை, தாமரை போன்றவற்றை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி எதுவும் இல்லை. சக்கரம் கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. நேபாளத்தில் விஷ்ணுவின் பெரிய சித்திரத்தை பார்க்கடலில் காட்டுகின்றார்கள். பூஜை நாட்களில் கொஞ்சம் பாலை ஊற்றி விடுகிறார்கள். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல விதத்தில் புரிய வைக்கின்றார். இப்படி வேறு யாரும் விஷ்ணுவின் அர்த்தத்தை புரிய வைக்க முடியாது. தெரியவே தெரியாது. இதை பகவான் அவரே புரிய வைக்கின்றார்.
சிவபாபாவைத்தான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. இருப்பவர் ஒருவர்தான். ஆனால் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அநேக பெயர்களை வைத்து விட்டார்கள். இப்போது நீங்கள் அநேக பெயர்களை கூற மாட்டீர்கள். பக்தி மார்க்கத்தில் நிறைய ஏமாற்றம் அடைகின்றார்கள். நீங்களும் அடைந்தீர்கள். இப்போது நீங்கள் ஒருவேளை கோவில் போன்றவற்றை பார்த்தீர்கள் என்றால் அதை பற்றி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், பரமாத்மா, நிராகார பரம்பிதா பரமாத்மா என்று புரிய வைப்பீர்கள். ஆத்மா சரீரத்தின் மூலமாக ஓ பரம்பிதா பரமாத்மாவே என்று கூறுகின்றது. ஞானக்கடல் என்றும் சுகக்கடல் என்றும் அவருடைய மகிமை கூட இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் ஒருவருக்கு அநேக சித்திரங்கள் இருக்கின்றன. ஞான மார்க்கத்தில் ஞானக்கடல் ஒருவரே ஆவார். அவர்தான் பதீத்த பாவனர். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக இருக்கின்றார். உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மா. அவரை நினைத்து சுகமடையுங்கள். அதாவது ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள் அல்லது சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். அப்போது உடலின் சண்டை சச்சரவு துன்பங்கள் நீங்கும். பிறகு ஜீவன் முக்தி பதவியை அடையுங்கள். இது ஜீவன் முக்தி அல்லவா? பாபாவின் மூலம் இந்த சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. தனியாக இதை அடைய முடியாது. கண்டிப்பாக ராஜ்யம் இருக்கும் அல்லவா? பாபா ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். சத்யுகத்தில் ராஜா, ராணி, பிரஜைகள் அனைவரும் இருக்கின்றார்கள். நீங்கள் ஞானத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சென்று உயர்ந்த குலத்தில் பிறவி எடுப்பீர்கள். நிறைய சுகம் கிடைக்கிறது. எப்போது அது ஸ்தாபனை ஆகிவிடுகிறதோ அப்போது மோசமான ஆத்மாக்கள் தண்டனை அடைந்து திரும்பி சென்று விடுகின்றன. அவரவருடைய பிரிவில் சென்று நின்றுவிடும். இவ்வளவு அனைத்து ஆத்மாக்களும் வருவார்கள். பிறகு அதிகரித்து கொண்டே இருக்கும். மேலிருந்து எப்படி வருகிறார்கள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஒரு இலைக்கு பதிலாக 10 இலைகள் ஒன்றாக வர வேண்டும் என்பது கிடையாது. இல்லை, விதிப்படி இலைகள் வருகின்றன. இது மிகப்பெரிய மரமாகும். ஒரு நாளில் லட்சக்கணக்கானவர்களின் வளர்ச்சி ஏற்பட்டு விடுகிறது என்று காட்டுகிறார்கள். முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், துக்கத்தை போக்கி சுகத்தை அளிப்பவர் அவர்தான் என்பதை புரிய வைக்க வேண்டும். நடிகர்கள் யாரெல்லாம் துக்கம் அடைகின்றார்களோ வந்து அவர்கள் அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றார். துக்கத்தை கொடுப்பவன் ராவணன் ஆவான். பாபா வந்திருக்கின்றார் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்திருந்தால் தானே வந்து புரிந்து கொள்வார்கள். நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள், பிறகு ஓடிவிடுகிறார்கள். அதாவது வெளியே சென்று விடுகிறார்கள். எவ்வாறு? குளித்து கொண்டிருக்கும் போதே கால்கள் வழுக்கி விடுகிறது. பிறகு தண்ணீருக்குள்ளேயே சென்று விடுவது போலாகும். பாபா அனுபவம் வாய்ந்தவர் அல்லவா? இது விஷக்கடலாகும். பாபா உங்களை பார்க்கடலின் பக்கம் கொண்டு செல்கிறார். ஆனால் மாயை என்னும் முதலை நல்ல நல்ல மகாரதிகளை கூட விழுங்கி விடுகிறது. வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே பாபாவின் மடியிலிருந்து இறந்து ராவணனின் மடிக்கு சென்று விடுகிறார்கள். அதாவது இறந்து விடுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா இருக்கிறார். பிறகு படைப்பை படைக்கின்றீர்கள். சூக்ஷ்ம வதனத்தின் வரலாறு புவியியல் ஒன்றும் இல்லை. நீங்கள் சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்கின்றீர்கள். காட்சிகளை பார்க்கின்றீர்கள். அங்கே 4 புஜங்கள் உடையவர்களை பார்க்கின்றீர்கள். சித்திரங்களில் இருக்கிறது அல்லவா? எனவே அது புத்தியில் அமர்ந்திருக்கிறது. புத்தியில் அமர்ந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக காட்சி ஏற்படும். ஆனால் அப்படி எந்த பொருளும் இல்லை. இது பக்தி மார்க்கத்தின் சித்திரம் ஆகும். இப்போது வரை பக்தி மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பக்தி மார்க்கம் முடிந்தது என்றால் பிறகு இந்த சித்திரங்கள் இருக்காது. சொர்க்கத்தில் இந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுவீர்கள்.
லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணுவின் 2 ரூபம் என்பது இப்போது புத்தியில் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணனின் பூஜை என்பது சதுர்புஜ விஷ்ணுவின், அதாவது 4 கைகளை கொண்ட விஷ்ணுவின் பூஜையாகும். லக்ஷ்மி நாராயணனின் கோவில் என்றால் சதுர்புஜ விஷ்ணுவின் கோவில் என்றாலும் விஷயம் ஒன்றே ஆகும். இவருடைய ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். விஷ்ணுவின் ராஜ்யம் என்று சொல்ல முடியாது. இவர்கள் பராமரிப்பும் கொடுக்கிறார்கள். முழு உலகத்தின் எஜமானர்கள் எனும்போது முழு உலகத்தின் பராமரிப்பும் செய்கிறார்கள். சிவ பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன். தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும். விரிவாக புரிய வைக்க வேண்டும். இது கீதைதான் என்று சொல்லுங்கள். கீதையில் கிருஷ்ணரின் பெயரை மட்டும் போட்டுவிட்டார்கள். இது தவறாகும். அனைவரையும் நிந்தனை செய்து விட்டார்கள். ஆகையினால் பாரதம் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. இப்போது கலியுக உலகத்தின் கடைசி ஆகும். இதனை தமோ பிரதான கலியுகம் என்று சொல்லப்படுகிறது. யார் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றார்கள். பிறப்பு இறப்பில் கண்டிப்பாக வந்தாக வேண்டும். எப்போது முழுமையாக 84 பிறவி எடுக்கின்றார்களோ அப்போது பிரம்மா பாபா முதல் நம்பரில் வரவேண்டியுள்ளது. ஒருவருடைய விஷயமில்லை, இவருடைய முழு ராஜ்யமும் இருந்தது அல்லவா? மீண்டும் கண்டிப்பாக நடக்க வேண்டும். பாபா அனைவருக்கும் கூறுகின்றார், தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் யோக அக்னியின் மூலம் பாவம் நீங்கிவிடும். காம சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகிவிட்டார்கள். இப்போது கருப்பிலிருந்து வெள்ளையாக, அதாவது தூய்மையாக எப்படியாவது அதை பாபாதான் கற்றுத்தருகின்றார். கிருஷ்ணரின் ஆத்மா விதவிதமான பெயர் ரூபங்களை எடுத்து வந்திருக்கும். யார் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகளுக்கு பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும். எனவே அவருடைய நிறைய பிறவிகளின் கடைசியில் பாபா வந்து பிரவேசமாகின்றார். பிறகு அவர் சதோ பிரதானமான உலகத்திற்கு எஜமானர் ஆகின்றார். உங்களில் பாரஸ்நாத்தையும் பூஜை செய்கிறார்கள், சிவனையும் பூஜை செய்கிறார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு சிவன்தான் அப்படி பாரஸ்நாத்தாக மாற்றியிருப்பார். டீச்சர் வேண்டுமல்லவா? அவர் ஞான கடலாக இருக்கின்றார். இப்போது சதோ பிரதான பாரஸ்நாத்தாக வேண்டுமென்றால் பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்யுங்கள். அவர்தான் அனைவருடைய துக்கத்தையும் போக்கக்கூடியவர். பாபா சுகம் கொடுக்கக்கூடியவர் ஆவார். இது முட்கள் நிறைந்த காடாகும். மலர்கள் நிறைந்த தோட்டமாக மாற்றுவதற்கு பாபா வந்திருக்கின்றார். பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். நான் இந்த சாதாரண வயதானவருடைய உடலில் பிரவேசமாகின்றேன். அவர் தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரிந்திருக்கவில்லை. பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன். எனவே இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகமாகும். குறிக்கோளோ ராஜா ராணி ஆவதுதான் என்றால் பிரஜைகள் கண்டிப்பாக வருவார்கள். மனிதர்கள் யோகம் யோகம் என்று நிறைய செய்கிறார்கள். சந்நியாச மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அநேக ஹட யோகங்கள் செய்கிறார்கள். அவர்கள் ராஜயோகம் கற்றுத்தர முடியாது. பாபாவின் யோகமே ஒரே ஒரு முறையான யோகமாகும். தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகின்றார். 84 பிறவிகள் முடிந்திருக்கிறது. இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இப்போது தூய்மையாக ஆக வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், மற்ற அனைத்தையும் விடுங்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்கள் ஒருவரிடத்திலேயே தொடர்பை இணைப்போம் என்று பாடினீர்கள்.
எனவே கண்டிப்பாக அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்கிறது அல்லவா? அரை கல்பம் சொர்க்கம், பிறகு நரகமாகும். ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. இவ்வாறெல்லாம் புரிய வைக்க வேண்டும். தன்னை தேகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது. ஆத்மாவில்தான் அனைத்து நடிப்பும் அடங்கியுள்ளது. அதை நீங்கள் நடிக்கின்றீர்கள். இப்போது சிவ பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் துன்பம் விலகிவிடும். சந்நியாசிகள் தூய்மையாகும் போது அவர்களுக்கு எவ்வளவு புகழ் ஏற்படுகிறது. அனைவரும் தலை வணங்குகின்றார்கள். தூய்மையின் விஷயத்தில்தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆகின்றனர். தேவதைகள் முற்றிலும் உயர்ந்தவர்கள் ஆவார்கள். சந்நியாசிகள் ஒரு பிறவி தூய்மையாகின்றார்கள். பிறகு அடுத்த பிறவியில் விகாரத்தின் மூலம்தான் பிறக்கின்றார்கள். தேவதைகள் சத்யுகத்தில் தான் இருக்கின்றார்கள். நீங்கள் இப்போது படிக்கின்றீர்கள், பிறகு படிக்கவும் செய்கின்றீர்கள். சிலர் படிக்கின்றார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஏனென்றால் தாரணையாவதில்லை. பாபா சொல்வார், உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பாபா என்ன செய்ய முடியும்? ஒருவேளை பாபா அமர்ந்து கொண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதம் செய்தால் அனைவரும் ஸ்காலர்ஷிப், அதாவது உதவி பெற்று விடுவார்கள். அதை பக்தி மார்க்கத்தில் ஆசீர்வாதம் செய்கிறார்கள். சந்நியாசிகள் கூட அப்படி செய்கிறார்கள். அவர்களிடம் சென்று எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். நல்லது, உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். பெண் குழந்தை பிறந்தால் அது விதி என்று சொல்வார்கள். ஆண் குழந்தை பிறந்தால் ஆஹா ஆஹா என்று காலில் விழுந்து கொண்டே இருப்பார்கள். நல்லது, ஒருவேளை இறந்து விட்டால் அழுது புலம்புவார்கள். குருவை திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். குரு அப்படி விதி இருந்தது என்று சொல்வார். முதலிலேயே ஏன் சொல்லவில்லை என்று கேட்பார்கள். யாராவது இறந்தவர் உடல் விட்டால் இதுவும் விதி என்றுதான் வந்து கூறுவார்கள். அது கூட நாடகத்தில் அடங்கியுள்ளது. ஆத்மா எங்காவது மறைந்து விடுகிறது. டாக்டர்களும் இவர் இறந்து விட்டார் என்று புரிந்து கொள்கிறார்கள். பிறகு உயிர் சரீரத்தில் பிரவேசமாகும். சிதையில் ஏற்றப்பட்டவர்கள் கூட எழுந்து விடுகிறார்கள். யாராவது ஒருவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் நிறைய பேர் சென்று விடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் பணிவுடையவர்களாக ஆகி நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட அகங்காரம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு யாரிடமாவது கொஞ்சம் அகங்காரம் காட்டினீர்கள் என்றால் விரோதம் அதிகமாகும். மிகவும் இனிமையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நேபாளில் கூட குரல் எழும்பும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமைக்கான நேரமில்லை. இல்லை என்றால் அவர்களுடைய, அதாவது சந்நியாசிகளுடைய தங்குமிடம் பறந்துவிடும். பெரிய பெரிய மனிதர்கள் விழித்து கொண்டால், சபையில் அமர்ந்து சொன்னால் அவர்களுக்கு பின்னால் நிறைய பேர் வந்து விடுவார்கள். யாராவது எம்பி ராஜ யோகத்தை பிரம்மா குமார் குமாரிகளை தவிர வேறு யாரும் கற்றுத்தர முடியாது என்று உங்களுடைய மகிமை செய்ய வேண்டும். அப்படி இதுவரை யாரும் வரவில்லை. குழந்தைகள் மிகவும் புத்திசாலிகளாக, அதாவது சாமர்த்தியசாலிகளாக, அதாவது அற்புதமானவர்களாக ஆக வேண்டும். இன்னார் இன்னார் எப்படி உரையாடுகிறார்கள் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சேவை செய்வதற்கான யுக்தியை பாபா கற்றுக் கொடுக்கின்றார். பாபா எப்படி முரளி நடத்தினாரோ அப்படியே துல்லியமாக கல்ப கல்பமும் நடத்தி இருப்பார். நாடகத்தில் அடங்கி இருக்கிறது. அப்படி ஏன் என்று கேள்வி எழ முடியாது. நாடகத்தின்படி என்ன புரிய வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை புரிய வைத்தார். புரிய வைத்து கொண்டே இருக்கின்றேன். மற்றபடி மக்கள் அளவற்ற கேள்விகள் கேட்பார்கள். முதலில் மன்மனாபவ, அதாவது மனதால் பகவானை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். பாபாவை தெரிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் தெரிந்து கொண்டு விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்:
சேவைக்கான யுக்தியை கற்றுக்கொண்டு அதிக புத்திசாலிகளாகவும் திறமையானவர்களாகவும் ஆக வேண்டும். தாரணை செய்து பிறகு மற்றவர்களையும் செய்ய வைக்க வேண்டும். படிப்பின் மூலம் தன்னுடைய அதிர்ஷ்டத்தை தாங்களே உருவாக்க வேண்டும். 2. எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூட அகங்காரத்தை காட்டக்கூடாது. மிக மிக இனிமையாகவும் பணிவுடையவர்களாகவும் ஆக வேண்டும். மாயை என்னும் முதலையிடமிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். வரதானம்: நடந்து முடிந்து விட்டதை சிறந்த விதி மூலமாக அதை கடந்து சென்று நினைவு ஸ்வரூபமாக கூடிய பாஸ்வித்தானர் ஆவீர்களாக. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது நடந்து விட்டது என்பது ஆகத்தான் வேண்டியுள்ளது. காலம் மற்றும் காட்சிகள் எல்லாமே பாஸ், அதாவது கடந்து போய்விட்டும். ஆனால் பாஸ்வித் ஹானர், அதாவது கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுபவர்களாகி ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது நேரத்தையும் பாஸ், அதாவது கடந்து செல்லுங்கள். அதாவது நடந்து விட்டதை ஸ்ரேஷ்ட, அதாவது சிறந்த விதி மூலமாக கடந்து செல்லுங்கள். நடந்து முடிந்ததை நினைவில் கொண்டு வந்த உடனேயே ஆஹா ஆஹா என்ற வார்த்தை இதயத்திலிருந்து வெளிப்படும். மற்ற ஆத்மாக்கள் உங்களது நடந்து முடிந்த ஸ்டோரி, கதை மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளட்டும். உங்களது கடந்த காலம் நினைவு ஸ்வரூபமாகிவிட வேண்டும். அப்போது கீர்த்தனை, அதாவது கீர்த்தி, புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: சுய நன்மைக்கான சிறந்த திட்டத்தை, அதாவது சிரேஷ்டமான பிளான் அமைத்தீர்கள் என்றால் உலக சேவைக்கான ஷகாஷ், அதாவது சக்தி கிடைக்கும். ஓம் சாந்தி.